தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஒரு தலை காதலால் எரித்து கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி நவீனாவின் பெற்றோரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நேரில் சந்தித்து 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு நவீனாவின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், குற்ற சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் மீது பாமக சார்பில் வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தமிழக அரசு, தமிழக காவல்துறை, முதலமைச்சர். இனிமேல் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போகிற அல்லது கல்லூரிக்கு போகிற, வேலைக்கு போகிற அந்த மாதிரி மகளிர் மட்டுன்ற அந்த பேருந்தாங்க அந்த நேரத்தில் காலையிலையும் மாலையிலையும் இயக்கணும்னு முதல்ல நாங்கள் சொன்ன இந்த தீர்மானத்தை 2013 போட்ட தீர்மானத்தை இப்போ நடைமுறைப்படுத்தும்.